திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று இறைமகனுடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, சிலுவையில் இயேசு கிறிஸ்து சொன்ன 3வது மற்றும் 4வது வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே எவ்வளவோ நல்ல வார்த்தைகளை அவர் சொன்னார். இயேசுவே நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் வழிகாட்டியாக இருக்கின்றார். எப்படி வாழ வேண்டும் என்று இயேசு அநேக மொழிகளை அவர் சொன்னார். நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னார். உலகத்துக்கு வந்த மெய்யான வெளிச்சம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எவ்வளவோ வார்த்தைகளை நாமும் கூட இதே பணியில் டிவியிலே இரவு நேரங்களில் தியானித்திருக்கிறோம், இயேசு சொன்ன வார்த்தைகளை. ஆனால் சிலுவையில் இயேசு சொன்ன வார்த்தைகளை இந்த நாட்களிலே இந்த பெரிய வாரத்தில் நாம் தியானிப்பது அது மிகவும் சரியாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு தோன்றுகிறது. அதனால தான் நேற்று 1வது 2வது வார்த்தைகளை நாம் தியானித்தோம். இன்றைக்கு 3வது 4வது வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் ஒரு பெரிய வாரமாக இருக்கின்றபடியினாலே நம்முடைய மனதிற்குள்ளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த 7 வார்த்தைகள், நம்முடைய பரம தகப்பு நமக்காகப்பட்ட பாடுகள், நமக்காகப்பட்ட அடிகள், அவமானங்கள், நம்மை மீட்டெடுப்பதற்காக, நம்மை குணப்படுத்துவதற்காக, நமக்கு எல்லா மேன்மைகளையும் கொடுப்பதற்காக அவர் பட்ட வேதனைகள், பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மனிதரிடத்திலும் நாம் ஒன்றை எதிர்பார்க்கிறோம். என்ன எதிர்பார்க்கிறோம்? நன்றி எதிர்பார்க்கிறோம். நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், பதிலுக்கு அவங்க எதுவும் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கறதில்ல. ஆனால் நான் செஞ்சுருக்கிறேன், அவங்க எனக்கு நன்றியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நாமே ஒருவருக்கு உதவி செய்கின்ற பொழுது அவர்கள் நன்றியோடு இருக்க வேண்டும், எனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம் என்றால், நம்முடைய அப்பா நமக்காக ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறாங்க. இப்போ நாமும் அவருக்கு அதுக்காக நன்றியோடு கூட இருக்கணும். நமக்காக யாரும் அடிக்கப்படுவாங்களா? நமக்காக யாரும் அடி வாங்குவாங்களா? நமக்காக யாரும் ரத்தம் சிந்துவாங்களா? நமக்காக யாரும் ஜீவனை கொடுப்பாங்களா? அப்படிலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் நமக்காக ஆண்டவர் இவ்வளவு அரும்பாடுபட்டு தன் ஜீவனை கொடுத்து தன் இரத்தத்தை எல்லாம் சிந்தி மீட்டெடுத்து கொண்டார். அதற்கு நாம் நன்றி உணர்ச்சியோடு கூட வாழ வேண்டும். ஒரு சின்ன காரியம், இந்த வாரம் முழுவதுமாவது அட்லீஸ்ட் நாம் அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நம்ம கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். இல்லை என்றால் ஆண்டவர் சிலுவையில் பட்ட பாடுகளை நாம் அறியவில்லை, அதற்கு நமக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, நமக்கு அந்த நன்றி உணர்ச்சி இல்லை என்பதை நாம் நிரூபித்து விடுகிறோம். நான் தியானித்தால்தான் நாம் நன்றியோடு கூட காணப்படுகிறோம் என்று பொருள்படுகிறது. எனவே இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். முதலாக நம்முடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நம்முடைய ஊழியத்தை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இது நாசரேத் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள். திஸ் இஸ் நாசரத் வின்யார்ட் மினிஸ்ட்ரீஸ். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்திலிருந்து சாத்தாங்குளம் போகிற வழியில் 5வது கிலோமீட்டரில் மெயின் ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் தேவனுடைய மாளிகை 7 ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமாக உங்களை வரவேற்கிறது. அங்கே வைத்து 3வது சனிக்கிழமை தோறும் நாம் விடுதலை நாள் கூட்டங்களை நடத்தி வருகிறோம். கணக்கற்ற ஜனங்கள் விடுதலை அடைந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் ஜனங்கள் விடுதலை பெற்று வருகிறார்கள். வெறுமனே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து விட்டு செல்வது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இறுதியில் எத்தனை பேர் வந்திருந்தாலும் காத்திருந்தாலும் அவர்களுக்காக தனித்தனியாய் நின்று தலையில் கை வைத்து ஜெபித்து அவர்களுக்கு விடுதலை நாம் பெற்றுக் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் அனைவருக்கும் சிறந்த உணவை, விருந்தை நாம் அளிக்கின்றோம். பிரித்துக்குரியவர்களே, டிஆர்ஜே கிறிஸ்டபர் ராஜா எனப்பட்ட யூடியூப் சேனலையும் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வாட்ஸ்அப் மூலமாக கனெக்ட் ஆகுங்க. டெய்லி 3 மினிட்ஸில் தமிழ் மற்றும் இங்கிலீஷில்
ஆடியோ செய்திகளை அடியார் வெளியிடுகிறேன். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அன்னன்றைக்குரிய நாட்களிலே உங்களுக்கு தேவையானபடிக்கு அந்த வார்த்தை உங்களை நோக்கி வரும். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். நீங்களும் கூட பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, 3வது சிலுவையில் இயேசு பேசிய 3வது வார்த்தை பாருங்கள். யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாக இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 3வது வார்த்தை தான் நாம் இங்கு காண்கிறோம். அந்த சீனரியாவை யோசித்து பாருங்கள். சிலுவையில் இயேசு தொங்குறாங்க. அப்படி உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருக்கிறது, மரித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் இன்னும் சில நிமிடங்களில் நாம் மரிக்கப் போகிறோம் என்று சொல்லி. அப்பொழுது அவர் அப்படியே பார்க்கின்ற பொழுது அவரை பெற்றெடுத்து வளர்த்த தாயார் மரியாள் நிற்கிறாங்க. அவங்க கூட யாரெல்லாம் நிற்கிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே தாயின் சகோதரி கிளையப்பா மரியாள், அவங்களுடைய சித்தி இல்லைன்னா பெரியம்மா கிளையப்பா மரியாள் இருக்காங்க. அதே மாதிரி அங்கே மகளேனா மரியாள் எனப்பட்ட 3 மரியாள்கள் அங்கே நிற்கிறாங்க. இவர் 3 பேருமே ஆண்டவரை அதிகமாக நேசித்தவர்கள். அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆண்டவருக்கு வந்துவிட்டதே என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசு எல்லா இடத்துலையும் பார்த்துவிட்டு அங்கு என்னுடைய தாயாரை பார்க்கின்றார். முதலாவது அவர் பிதாவிடத்தில் கேட்கின்றார், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இதன் மூலமாக மன்னிப்பு என்ற பூவை அவர் கீழே போடுகின்றார். 2வதாக, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று அந்த கல்லனுக்கு ரட்சிப்பை அவர் கொடுக்கின்றார். அந்த 2வது பூவை போடுகின்றார். இங்கே 3வது தன் தாயாரை பார்க்கின்றார். அப்பொழுது அவர்களுக்கு ஒன்று தோன்றுகிறது, எனது காலத்துக்கு பிறகு, நான் மரித்துவிட்ட பிறகு எனது தாயாரை யார் பார்ப்பார்கள் என்று அவர் யோசிக்கின்றார். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே யோசேப்பு மரித்து விட்டார். அவர்கள் ஒரு விதவை தாயார். நான் இருந்த வரைக்கும் என் தாயாரை பார்த்து கொண்டேன். இப்பொழுது நான் இந்த பூமியை விட்டு நான் போகின்றேன். இப்பொழுது நான் கண்டிப்பாக எனது தாயாரை பார்க்க வேண்டும் அல்லவா என்று அவர் பராமரிப்பு எனப்பட்ட 3வது பூவை அவர் போடும்படியாக அவர் அங்கு வருகிறார். அவர் உடனே பார்க்குறாரு, என் தாயை நான் எப்படி நான் சேஃப்கார்ட் பண்ணிட்டு போகணுமே. எனது காலத்துக்கு பிறகு என் தாயாரை யாராவது நல்ல ஒரு விசுவாசம் உள்ளவர் மேலே, என் மேலே முழு விசுவாசம் உள்ளவரை நேசிக்கிறவர் கையில் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அங்கங்கே பார்த்து அவர் தேடினாராம். உங்களுக்கு தெரியாது என்று எதுவும் இல்லை. அந்த சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்டிருக்க முதல் நாள் இரவில் அவர் கைது செய்யப்பட்ட பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். அவருக்கு விசுவாசமாக இருக்கிறேன்னு சொன்ன எல்லாருமே ஓடிட்டாங்க. உமக்காக ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லி சொன்ன அந்த பேதுருவும் கூட அங்கே ஓடிவிட்டார். அப்படி இருக்கும்போது அவரை விட்டு ஓடினவங்களையும் காட்டி கொடுத்தவங்களையும் நம்பி இந்த தாயாரை ஒப்புக் கொடுக்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவசரமாக தேடுறாரு. இன்னும் சில நிமிடங்களில் மறிக்க போகிறாரு. நம்பிக்கையுடைய ஒரு கையில் தான் தாயாரை ஒப்புக் கொடுக்க முடியும், அந்த பொறுப்பை கொடுக்க முடியும். மிக முக்கியமான பொறுப்பு. பேதுரு விட்டு ஒப்புக் கொடுக்க முடியாது, அவரை விட்டு ஓடிட்டார். எல்லாரும் விட்டு ஓடிட்டாங்க. ஆனாலும் கூட ஒரு நபர் அவருக்கு அங்கு தேவைப்படுகிறார். அவருடைய கையில் தான் தாயாரை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்குமிங்குமாக பார்க்கின்றார். இறுதியிலே தனக்கு பிரியமான சீசனை அவர் பார்க்கின்றார். இந்த சீசன் யோவான் யாருன்னா, இயேசு அந்த கடைசி ராபோஜனத்தில், இந்த லாஸ்ட் சப்பர், இயேசு என்னை ஒருவன் காட்டி கொடுப்பார் என்று சொன்ன பொழுது அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தவர் தான் இந்த அன்பான சீசன், யோவான் எனப்பட்ட சீசன். எல்லாரும் தூரம் நிற்கிறாங்க. ஆனால் இந்த யோவானும் பக்கத்தில் துணிந்து என்று பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் பயப்படவில்லை. உண்மையான அன்புக்கு சொந்தக்காராக இருந்தபடினாலே பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கார். வேற எந்த ஒரு சீசனும் பக்கத்தில் இல்லை. இப்போ அங்கெங்குமாய் தேடி ஆண்டுடைய கண்களில் அவரை உண்மையாய் நேசித்து அவரை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த யோவான் தென்படுகின்றார். ஓ, நான் என் தேடலில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், யார் கையில் எங்கள் அம்மாவை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கு கண்டுபிடித்து விடுகின்றார். பிரியத்துக்குரியவர்களே, எனவே தான் அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை சொல்லுகிற, சீசனே இதோ உன் தாய், ஸ்திரீயே இதோ உன் மகன். அந்த முக்கியமான பொறுப்பை அவர் அந்த நேரத்தில் தன்னுடைய சீசன், பிரியத்துக்குரிய சீசன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று நான் காண்கிறோம். நான் போகிறேன், இனி நீ பார்த்துக்க அம்மா, நீ பார்த்துக்குன்னு சொல்லிவிடுகிறார். அதே போல் தாயாரிடத்தில் சொல்கிறார், நான் போகிறேன், ஆனாலும் கூட இனி உங்களை இந்த சீசன் பார்த்து கொள்வான், இந்த யோவான் பார்த்து கொள்வான்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாரு. அந்த நாள் முதற்கொண்டு அந்த சீசன் இந்த தாயாரை தன்னுடைய தாயாரை போல தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்று பராமரித்தார் என்று நான் காண்கின்றோம்.
இந்த பராமரிப்பு எனப்பட்ட 3வது பூ விழுகின்ற பொழுது அது யோவான் மீது விழுகிறது. யோவான் சந்தோஷமாக அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். இயேசுவின் தாயை பின்பு பராமரித்தார் என்று நாம் காண்கின்றோம். பிரித்துக்குரியவர்களே, விசுவாசம் உள்ளவர்களை ஆண்டவர் அன்றைக்கு சிலுவையிலே தேடினார். இன்றைக்கும் கூட அவர் தேடுகின்றவனாக இருக்கின்றார். யார் எனக்கு விசுவாசமாக இருப்பாங்க? ஆபத்து நேரம்னு ஒன்று வரும்பொழுது தான் உண்மையாக நம்மகிட்ட யார் அன்பாக இருக்கிறா, உண்மையாக யார் நமக்கு விசுவாசமாக இருக்கிறாங்கன்னு தெரிய வரும். அது வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் தோற்றம் அளிப்பாங்க. எல்லாரும் நம்மகிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். எல்லாரும் அன்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். வாலிப பிள்ளைகளை இந்த வாலிப காலத்தில் யார் உங்கள்கிட்ட பாசமாக இருந்தாலும் எல்லா அன்பும் உங்களுக்கு உண்மையான அன்பாக தான் தோன்றும். எந்த வாலிபனை பார்த்தாலும் உண்மையான அன்பு இருக்கிறது பொழுது தான் தோன்றும். ஆனால் ஆபத்து வருகிற பொழுது தான், முடியாமல் போகின்ற பொழுதுதான், இயலாமல் போகின்ற பொழுதுதான், குப்புற விழுகிற பொழுதுதான், எல்லாவற்றையும் இழந்து போகின்ற பொழுதுதான் உண்மையான அன்பு யாருடைய அன்பு என்று சொல்லி தெரியும். அந்த ஆபத்து நேரத்தில் ஆண்டவர் யோவானை கண்டுபிடித்தார். இவன் கூட இருக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிச்சு தான் பொறுப்பை கொடுத்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது 1000 ஆபத்துகள் வருகிறது, 1000 பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, நிந்தைகள் வருகிறது, அவமானங்கள் வருகிறது. கிறிஸ்துவுக்காக நிற்கிறது நிமித்தமாய் நிறைய நேரங்களில் நெருக்கப்படுகிறோம். குடும்பத்தில் நாம் நெருக்கப்படுகிறோம், பொது வாழ்வில் நெருக்கப்படுகிறோம். நம்மை அநேகர் குற்றவாளியாக இதே போல பார்க்குறாங்க. எது எப்படி இருந்தாலும் இயேசுவுக்கு நான் உண்மையாக இருப்பேன். என் வாழ்வில் நான் முன்வைத்த காலை நான் பின்வைக்க மாட்டேன். இயேசுவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இயேசுவை உண்மையாய் நேசிப்பேன் என்று நாம் உறுதியாக இருக்கின்ற பொழுது நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சீடனே, இதோ நீ வைத்துக்கொள், இந்த ஆத்துமாக்களை வைத்துக்கொள், இந்த சர்ச்சை நீ வைத்துக்கொள், இந்த ஆசீர்வாதங்களை நீ வைத்துக்கொள், இந்த கோடிகளை நீ வைத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கையளிக்கிற தெய்வமாக அவர் இருக்கின்றார். அவர் இன்றைக்கும் கூட உண்மையுள்ளவர்களை அவர் தேடுகின்றார். ஒரு காலேஜில் இருந்து இருக்குன்னா அங்கே படிக்கிற மாணவர்களில் யார் எனக்கு உண்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுறாரு. டீச்சர்ஸை பார்க்கும்போது எந்த டீச்சர் எனக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லி தேடுறாரு. எங்கே போனாலும் பெண்கள் உண்மையானவர்களை தேடிக்கொண்டே இருக்கின்றது. சிலுவையில் இருந்த பொழுதும் ஆண்டவர் உண்மையான சீசன் யார் என்று சொல்லி உண்மையான நபர் என்று தேடினார். அவர் கண்கள் தேடியது போல இன்றைக்கும் தேடுகின்றது. நாம் உண்மையாக இருப்போம் என்றால் ஆண்டவர் மிகப்பெரிய பொறுப்புகளை நமக்கு தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. பாயிண்ட் நம்பர் 2 ஹியர் இஸ் ஆல்வேஸ் தெர் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் போகிறேன், நீங்கள் பயப்படுங்கிற அவசியம் இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவசியம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே தெர் இஸ் ஜான், ஸோ டேக் ஹார்ட், இன்னும் போயிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இவர் உங்களை பார்த்துக்குவார். ஆல்வேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் அவைட்டிங். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்று போய்விட்டால் இன்னொன்று இருக்கிறது என்பதை இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இழப்பு வந்துருச்சுன்னா, ஒரு பிஸ்னஸ் போயிடுச்சுன்னா, ஒரு வேலை போயிடுச்சுன்னா, ஒரு நட்பு உடைஞ்சு போச்சுன்னா, இல்லைன்னா வாலிப இதில் ஏதாவது ஒரு காதல் தோல்வியோ ஏதோ ஒன்று வந்துவிட்டால் அதோடு கூட வாழ்க்கையெல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை, தெர் இஸ் ஆல்வேஸ் எ ரெடி ரீப்ளேஸ்மெண்ட் அவைட்டிங் ஃபார் யூ. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இழப்பு வந்திருந்தாலும் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன்னொரு நபரை, இன்னொரு ஆசீர்வாதத்தை, இன்னொரு வழியை நம்முடைய ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதுதான் இந்த நாளில் இந்த 3வது வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற மிகப்பெரிய பாடம். ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆர் தேர். இது போயிடுச்சுன்னா இந்த வேலைக்காரன் தான் எனக்கு முக்கியமாக இருக்கிறான், இவன் வேலையை விட்டு போயிட்டானே, இனி இந்த பிஸ்னஸை எப்படி நடத்த போகிறேன்னு நம்ம பயப்பட வேண்டாம். அவர் போயிட்டாருன்னா அதை விட இன்னொரு நல்ல பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுற நல்ல ஒரு ஒர்க்கரை ஆண்டவர் கொண்டு வருவார். நீங்கள் நல்ல ஒரு கஸ்டமரை வச்சுருக்கீங்க, அந்த கஸ்டமர் திடீர்னு உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, உனக்கு இனி பிஸ்னஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இனி உனக்கு நான் பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்பா பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னா பையன் பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டான். நீங்கள் பயப்படாதீங்க, ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் ரெடி. அவங்க கையில் மூடிக்கொள்ளும் பொழுது, தரமாட்டேன்னு மூடிக்கொள்ளும் பொழுது, கையை திறப்பதற்கு ஆண்டவர் 1000 பேரை அவர் எழுப்ப முடியும். கல்லுகளும் கூப்பிடும் என்று ஆண்டவர் சொன்னார். எனவே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால வாழ்க்கையில் எதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாசல் மூடிவிட்டால் எல்லாமே முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைக்கவே கூடாது. எந்த நிலைமையிலும் யாரையாவது ஆண்டவரால் எழுப்பி நம்மை போஷிக்க முடியும், காப்பாற்ற முடியும், நடத்த முடியும். அது பிஸ்னஸோ ஊழியத்தில் உங்களை விட்டு போயிட்டாங்களா, பயப்படாதீங்க. ஊழியத்தை தாங்கின பில்லர்ஸ் போயிட்டாங்களா, பயப்படாதீங்க. சியர் லீடர்ஸ் போயிட்டாங்களா, பாட்டு பாடுறவங்க போயிட்டாங்களா, மியூசிக் போடுறவங்க போயிட்டாங்களா, ஏதோ பிஸ்னஸில் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தவங்க போயிட்டாங்களா, பயப்படாதீங்க. நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆண்டவர் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த 2 பாயிண்ட் மாத்திரம் நம்ம பார்த்தா போதும், ஏன்னா நமக்கு நேரம் போதுமானதாக இல்லை. 4வது வார்த்தைக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். இது இயேசு சிலுவையில் சொன்ன 4வது வார்த்தை. பாருங்கள், மத்தேயு 27வது அதிகாரம்
45வது வசனம் 46வது வசனம். மத்தேயு 27 45 46. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? பார்த்தீங்களா? 6ஆம் மணி நேரத்துலேருந்து 9ஆம் மணி வரைக்கும் அப்படியே உலகத்தில் முழுக்க அந்தகாரம், அப்படி இருளாக வந்துச்சு. டார்க்னஸ் கவர்டு த ஹோல் ஆஃப் த எர்த். மதியானம் ஃபுல்லாக சன் இருக்கிற நேரம், ஆனால் இருளாக இருந்தது. அதுக்கு முந்தின வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவரை நிந்தித்துக்கிட்டே இருந்தாங்க, கேவலமாக பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லா பக்கமும் இருள் இருக்கிறது. இது ஒரு நாளும் அப்படி இந்த உலக வரலாற்றில் இருந்தது இல்லை. சூரியன் முழுவதுமாக மறைந்ததாக சரித்திரம் இல்லவே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் இருளாக இருக்கிறது. எப்பொழுதும் இருள் என்பது பாவத்தை குறிப்பிடுகின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருள் வந்துவிட்டது, பாவம் வந்துவிட்டது என்றால் இருள் வந்துவிடும். ஏனென்றால் அங்கு ஆண்டவர், மெய்யான வெளிச்சமாகிய ஆண்டவர் இயேசு, மெய்யான தெய்வம் நம்மளை விட்டு அவர் பிரிந்து போய் விடுவார். அப்பொழுது இருள் வந்து விடுகிறது. இருள் வந்துவிட்டால் சாத்தானுடைய ஆதிக்கங்கள் உடனடியாக வந்து விடுகிறது. செய்வனை செய்பவர்கள், ஏவல் செய்கிறவர்கள் இரவு நேரத்தில் அந்த இருளில் தான் செய்கிறாங்க. இருள் தான் சாத்தான் விரும்புகிறான். வெளிச்சத்தை தான் ஆண்டவர் எப்பொழுதுமே விரும்புகின்றார். எங்கு போனாலும் ஆண்டவர் வெளிச்சமாக பிரகாசித்தார். மோசேயுடைய முகம் பிரகாசித்தது மக்களால் பார்க்க முடியல, அதனால் ஒரு முக்காடு போட்டிருந்தார். ஆண்டவர்கிட்ட அவர் பேசிட்டு வந்தோன்னு முகமெல்லாம் வெளிச்சமாக இருந்துச்சான், மக்களால் பார்க்க முடியலையாம், பயந்தாங்களா. முக்காடு போட்டு தன் முகத்தை மோசே மறைத்தார். இயேசு அவர் தன் சீசர்களை அழைத்து கொண்டு சென்று மறுரூபமானார். எலியா மோசே வந்த பொழுது அவர் முகம் பிரகாசித்தது, அப்படி வஸ்திரம் பயங்கரமாய் பிரகாசித்தது என்றெல்லாம் நான் வாசிக்கிறோம். ஆனால் அப்போ முழுவதுமாக இருள் வந்து விட்டது. அது வெளிச்சமாகி ஆண்டவருக்கு நானே மெய்யான வெளிச்சம் என்று சொன்ன ஆண்டவருக்கு இறுதி நேரங்கள் எல்லாம் அந்த வெளிச்சம் இல்லை, மாறாக இருள் இருந்தது. சாத்தான் இருளை கொண்டு வந்து இந்த பூமியை மூடிக்கொண்டான். அவர்களை இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது இயேசு பட்ட பாடுகளை காண சகிக்காம அந்த சூரியனும் சந்திரனும் ஒருவேளை ஒளிஞ்சிக்கிட்டாங்க, கண்ணை பொத்திக்கிட்டாங்கன்னு கூட நம்ம ஒரு அர்த்தத்தை எடுக்கலாம். ஆனால் முதலாவது நான் சொல்ல விரும்புவது, சாத்தான் இருள் ஆதிக்கம், சாத்தானுடைய ஆதிக்கம் அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் இருந்தது என்று காண்கின்றோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இதுபோல் இருள் எல்லா பக்கம் வரலாம். நம்முடைய பிஸ்னஸில் வரலாம், ஏன் இப்போ வந்திருக்கலாம், குடும்பத்தில் இருள் வந்திருக்கலாம், ஊழியத்தில் இருள் வந்திருக்கலாம், எல்லாமே இருட்டாக இருக்கலாம். என்ன பண்ணுவோம்னு சொல்லி தெரியாமல் நம்ம திகைச்சு போயிருக்கலாம். கேன்சர் எனப்பட்ட இருட்டாக இருக்கலாம். இல்லைனா ஒரு பெரிய ஒரு இக்கட்டு, பெரிய ஒரு வழக்கு, பெரிய ஒரு நஷ்டம், பெரிய ஒரு அடிங்கிறதுல நிலை தடுமாறி போயிருக்கலாம். சாத்தான் உன் கதையை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி இருளாக வந்து நிற்கலாம். பிரியத்துக்குரியவர்களே, அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, ஏசப்பா சொல்கிறாங்க, ஏலி ஏலி லாமா சபத்கானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் பிதாவே என்று அழைக்கிற ஆண்டவர் இப்பொழுது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறுகின்றார். நம்முடைய ஆண்டவர் அவர் ஞானஸ்தானம் பெற்று வந்தவுடனே இது நேசகுமாரன், இதில் பிரியமாக இருக்கிறவனுக்கு செவி கொடுங்கன்னு சொன்ன அந்த பிதா இப்போ எங்கே போனார் என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது. அவர் மறைந்து கொண்டார். ஏன் தெரியுமா பிதா மறைந்து கொண்டார்? மொத்த உலகத்தின் பாவங்களையும், மொத்த உலகத்தின் சாபங்களையும், மொத்த உலகத்தின் வியாதிகளையும் தன் மீது இயேசு போட்டுக்கொண்டு சுமந்துகிட்டு இருக்கிறார் சிலுவையில். அதை உடைக்கணும்னா, அந்த சாபங்களை உடைக்கணும்னா, அந்த வியாதிகளை உடைக்கணும்னா, செய்வினைகளை உடைக்கணும்னா, நம்ம மேலே இருக்கிற இருளை உடைக்கணும்னா இயேசு அந்த பாவத்தெல்லாம் தன் மீது போட்டு, அந்த பாவத்துக்குரிய தண்டனைகளை தன் மீது போட்டு சுமக்கணும். குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தணும். இப்போ முதலாக அந்த குற்றமற்ற ஆட்டுக்குட்டியின் மீது அனைத்து லோகத்தின் பாவங்களும் சுமத்தப்பட்டு விட்டன. இந்த பூமி தோற்றம் முதல் இன்றைக்கு வரைக்கும் பிறக்கிற மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்கிறாங்க. அத்தனை பாவம் ஆண்டவர் மீது சுமத்தப்பட்டு விட்டது. பாவம் வந்துருச்சு, அப்போ நான் இருக்க முடியாதுன்னு சொல்லி பிதா, பரிசுத்தமுள்ள பிதா விலகி கொள்கிறாரு. அப்பொழுது தாங்க முடியாதபடிக்கு ஆண்டவர் சவித்து தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறினாரா. எதற்காக அவர் அப்படி கதறினார் தெரியுமா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவரை, நான் தேவரை, என்னை ஏன் கைவிட்டுட்டீர்ப்பான்னு சொல்லி நீ கதறிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த வேதனை எப்படி இருக்கும் என்பதை அவர் சொந்தமாக ருசி பார்த்து தான் அந்த வார்த்தைகளை சொல்லி கதறினார். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கிறவங்க, கதறவங்க இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க. தங்களுக்கு உடைய சொத்துக்களை இழந்து தவிச்சிட்டு இருக்கவங்க எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஐயோ என் ஆண்டவரை ஏன் கைவிட்டுட்டீங்கப்பா, என்னை கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லி கதறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இயேசு அந்த பாதையின் வழியாக கடந்து போனார். புருஷங்களை இழந்து போன அந்த பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து வருகிற விதவைகள் உண்டு. ஆக்சிடெண்ட்டில் பைக்கை வேகமாக ஓட்டிட்டு போய் கொலை உண்ணப்பட்ட வாலிபர்களுடைய தாய்மார்கள் உண்டு, தகப்பன்மார்கள் உண்டு. ஒருவேளை தங்கள் சகோதரிகளை இழந்து போனவர்கள் உண்டு.
தங்கள் பிள்ளைகளை இழந்து போனவர்கள் உண்டு. எத்தனை பேர் இன்னைக்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கலையாப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வேதனை எவ்வளவு கொடிதானது என்பதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாழ்வின் வழியாக அவர் கடந்து போனார். அவர் கதறுகிறார், எலாயி எலாயி லாமா சபத்கானி. அது வரைக்கும் பிதாவே பிதாவேன்னு கூப்பிட்டவர் இப்போ என் தேவனே என்று அவர் கதறினாரா? எதற்காக என்றால் நமக்காகவே. உங்களை புரிந்து கொள்ள ஆற்றல் படைத்த ஒரு தேவன் உண்டு. அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கதறிட்டு இருக்கிற உங்களுடைய கூக்குரலை அறிந்து கொள்ள அவருக்கு வல்லமை உண்டு. அந்த வேதனை எப்படிப்பட்டது என்பதை அவர் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனுஷன் பசியை பட்டினியில் வாழ்னாதான், அதுக்கு அதை அனுபவிச்சிருந்தாதான் யாராவது பசின்னு சொல்லும்போது புரிந்து கொள்ள முடியும். ஒரு நிந்தையை, ஒரு வேதனை நம்ம சொந்தமாக ருசி பார்த்துருந்தா தான் இன்னொருத்தர் அந்த பாதையில் கடந்து போகும்போது நமக்கு அது எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு சொல்லி தெரியும். அவங்களுக்காக நம்ம பரிதவிக்க முடியும். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு 4வது சொன்ன இந்த வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தை மிகவும் தொடுவதாக இருக்கின்றது. முதலாவது அவர் மக்களுக்காக ஜெபித்தார், மன்னிப்பை கொடுத்தார். இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பா என்று அவர் சொல்லி இரட்சிப்பை கொடுத்தார். 3வது தன் தாய்க்கு பராமரிப்பு எனப்பட்ட பூவை சிந்தினார். 3 பூக்களை சிந்தினார். 4வதாக அவர் பரிதபிப்பு என்கிறப்பட்ட பூவை அவருக்கு சிந்தினார். இரட்சிப்பு எனப்பட்ட பூ, மன்னிப்பு எனப்பட்ட பூ, அதுக்கடுத்தால பராமரிப்பு எனப்பட்ட பூ, 4வது பூ பரிதபிப்பு அவர் அப்படி சிந்தினார் என்று நான் காண்கிறோம். பரிதவிச்சிட்டு இருக்கீங்களா? பிள்ளைகளை இழந்து பரிதவிச்சிட்டு இருக்கீங்களா? ஏமாற்றப்பட்டதுனால ஐயோ எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி பரிதவிச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைனா என் நம்பியவர்கள்லாம் துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி பரிதவிச்சிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எவ்வளவு பெரிய வேதனை என்றாலும் அதை அவரால் புரிந்து கொள்ள முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும் எனப்பட்ட ஒரு நல்ல வார்த்தையை உங்களுக்காக நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் முதலாக நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் இயேசுவை புதுசாக ஏற்றுக்கிட்டு இருக்கலாம், இல்லைன்னா பாரம்பரிய கிறிஸ்தவராக இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஆலயத்துக்கு போக அதிகமான வாய்ப்பு கிடைக்காதனால 7 வார்த்தைகளை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு நான் சொன்ன 3வது வார்த்தை, ஸ்திரீயே இதோ உன் மகன், சீசனை இதோ உன் தாய், பராமரிப்பு எனப்பட்ட பூ. 4வது ஏலி ஏலி லாமா சபத்கானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனப்பட்ட பரிதவிப்பு. 4 பூக்களை நாம் பார்த்துருக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் இந்த வாரத்தில், இந்த பெரிய வாரத்திலேயே நாம் 5வது 6வது 7வது வசனங்களை நாம் பார்க்கலாம். அது நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக அது இருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. நான் கடைசியில் ஒரு 2-3 நிமிடம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட எங்களுக்காக நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோதனம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. சிலுவையிலே நீர் சொல்லிய அந்த வார்த்தைகள் எவ்வளவு அர்த்தம் உள்ளவைகளாக, எவ்வளவு தகப்பனே சோத்திரிக்கிறோம் ஆறுதல் தருபவைகளாக இருக்கின்றன, எவ்வளவு புண்ணியமானவைகளாக இருக்கின்றன. அவைகளை சிந்திக்கின்ற பாக்கியத்தை, கேட்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கும் தந்தீங்களேப்பா, உமக்கு நன்றி ஐயா. உங்களுடைய தாயின் மீது உமக்கு எவ்வளோ பாசம். ஆனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் தாயின் மீது தகப்பன் மீது பாசம் இல்லாமல் இருக்கிறாங்க, முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் தாய் தகப்பன்ட்ட பேசாமல் இருக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. ஒரு சென்ட் நிலத்துக்காக, வீட்டுக்காக பெற்ற தாய் தகப்பனை கடைசி காலத்தில் படுக்கையில் போட்டுட்டு கவனிக்காமலே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உண்டையா. என் ஆண்டவரை, நீங்களோ தகப்பனே உங்களுடைய தாய் மீது எவ்வளோ பாசம் வைக்கிறவராக இருந்தீங்க. விசுவாசம் உள்ளவங்களை தேடினீங்க. விசுவாசம் உள்ளவங்க யாருமே இல்லாமல் எல்லாமே காட்டி கொடுத்து ஓடி போயிட்டாங்க. அதில் அந்த அன்புக்குரிய சீசனை கண்டு அவன் சிலுவைக்கு பக்கத்தில் துணிந்து நிற்பதை கண்டு அவன்தான் சகதியானவன், அவன்தான் சரியானவன் என்று கொடுத்தீங்களேப்பா, பொறுப்பு கொடுத்தீங்களே. நாங்கள் விசுவாசமாக இருந்தால் தான், பயப்படாமல் இருந்தால் தான், ஆபத்து காலத்தில் உண்மையாக இருந்தால் தான் எங்களுக்கு நீங்கள் பொறுப்புகளை கொடுப்பீங்க. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கைவிட்டாங்கப்பா, பிதாவும் கைவிட்டுட்டார், விலகிட்டார்னு என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று சொல்லி யாரெல்லாம் இன்றைக்கி எல்லாவற்றையும் இழந்து பரிதபிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அப்படியே பரிதவிப்பை உமக்கு புரிந்து கொள்ள முடியும். அந்த பாதை எவ்வளவு கசப்பானது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அந்த பாதையில் போனீங்களே, உமக்கு நன்றி அப்பா. குடும்பத்தில் மரணம் இழப்பு தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த செய்தி ஒரு ஆறுதலாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதிகள் அப்படியே மறையட்டும். சிலுவையில் தொங்கி இடத்துல வழிந்து கொண்டிருக்கிற ரத்தம், சூடான ரத்தம் அந்த வியாதிப்பட்ட இடங்களில், புண்களில், கட்டிகளில், அந்த வலி இருக்கிற இடங்களில், தாங்க முடியாத உபாதைகள் இருக்கிற இடத்துல அப்படியே பட்டு வாதம், பக்கவாதம், முடக்குவாதம், ஹார்ட் ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் மறைந்து, அல்சர் எல்லாம் மறைந்து, கர்த்தாவே காக்காய் வலிப்புகள் மறைந்து, பலகீனங்கள் மறைந்து, அப்படி பிள்ளைகள் சுகமாக வாழ நீங்கள் உதவி செய்யுங்க.
நீங்கள் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கிருபையில் ஐஸ்வர்யமுடைய தேவனே, நாளிலும் கூட இரவு தூங்க முடியல, சாப்பிட முடியல, நடக்க முடியல, மாடிப்படியில் ஏற முடியல, படிக்க முடியல, சம்பாதிக்க போக முடியல, கெட்ட பழக்கங்களை விட முடியல, குடியை விட முடியல, போதையை விட முடியல, ஐயோ நான் வாழ்க்கையில் முன்னேற முடியல, கவர்மெண்ட் ஜாபுக்கு ஏற முடியல, வெளிநாட்டுக்கு போக முடியல, திருமணம் ஆகலை, குழந்தை இல்லை என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. சொந்த வீடு இல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. வாடகை வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. டெய்லி பஸ்ஸில் இடிச்சிட்டு போயிட்டு நிம்மதி இல்லாமல் வர்றவங்க உண்டுப்பா. ட்ராவல் பண்ணி சொந்தமாக வாகனங்களை தாருங்க. இந்த இடம் விற்காதா, இந்த நிலம் விற்காதா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. நாள்தோறும் சம்பாதிக்கிற பிள்ளைகள் உண்டு, வாரந்தோறும் சம்பாதிக்கிற பிள்ளைகள் உண்டு. மாத சம்பளம் வாங்குறவங்க, பென்ஷனர்ஸ், வெளிநாட்டில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் மேன், கடை வச்சுருக்கிறவங்க, எல்லாருக்கும் விவசாயிகள், மீன் பிடிக்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாருடைய பணம் ஆசீர்வாதமான பணமாக இருக்கட்டும். கடனுக்கு கந்து வட்டி, மீட்டர் வட்டி, தண்டால் வட்டிலேருந்து விடுவீங்க. மருத்துவ செலவுகள் நிப்பாட்டுங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகளை நிப்பாட்டுங்க ஐயா. அப்படியே பிள்ளைகளை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுங்க. வயசானவங்களுக்கு ஜெபிக்கிறவங்க ஒருபொழுதும் விழுந்து விடாதபடி ஆண்டவர் அவரை கையில் ஏந்தி கொள்ளுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அமைதி, சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும். இன்னொரு லாக்டவுன், இன்னொரு கொரோனா, இன்னொரு யுத்தம் வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்திய தாய் திருநாட்டை ஆசீர்வதியும், தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். பல தரப்பட்ட மதத்தவர்கள் உண்டு, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக, ஆலயங்களுக்காக, திருச்சபைகளுக்காக, போதக பிதாக்களுக்காக ஆண்டவரை இன்னுமாக தகப்பனே ஏழை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை தினந்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, நேசிக்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கையினால தாங்குகிற நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். முக்கியமாக ராஜா, ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் இன்னும் தலைமைக்கப்படாதபடியினாலே புழுதியாய் விழுகிறதப்பா. ஜனங்கள் சொல்ல முடியாத வேதனையை அனுபவிக்கிறாங்க. ஆண்டவர் சீக்கிரமாய் தலைமைக்கு உதவி செய்யுங்க. முதியோர் உள்ளங்களுக்கு இன்னமும் ஆண்டவரே கதவுகள் அமைக்கப்படவில்லை, டாய்லெட் க்ளோசட்ஸ் அமைக்கலை, கட்டில்கள், மேஜைகள், சேர்ஸு தகப்பனே இன்னும் எல்லா வசதிகளும் தேவைப்படுது. சீக்கிரமாய் முதியோர் இல்லத்தை ஆரம்பிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அபலை பெண்கள் இல்லங்கள், அநாதை இல்லங்கள்லாம் கேட்டு எழுப்ப உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க. அப்படியே செய்வீங்க. நன்றி. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் நம் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டன. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீர் தாங்குகிறீர்,
என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே.